லைவ் அப்டேட்டு மஞ்சரி சொல்கிறாங்க, நான் சாச்சனாவுக்கு ஒரு அம்மா போல் இருப்பேன். சாச்சனாவுக்கு நான் ஒரு அம்மா போல் இருந்து அவள் வாழ்க்கை உயர்றதுக்கு நான் வந்து பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து தனக்கு பிடித்த நபராக அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் ஒரு நேர்மையான மனிதர். அவர் போல் புனிதர் யாரும் இல்லை, அதனால் அவரை பிடிக்கும். அதை தாண்டி எனக்கு இந்த வீட்டில் பிடித்தவர் முதலில் தர்சிகா அவர்கள். நான் பேசி எல்லாரிடமும் கனெக்ட் ஆவேன், ஆனால் பேசாமல் கனெக்ட் ஆனது தர்சிகா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்று சாச்சனா, அவள் என்னுடைய சின்ன வருஷன், அதாவது மஞ்சரியுடைய சிறிய வருஷன். 21 வயசில் நான் சாச்சனா மாதிரி தான் இருப்பேன். வெளியே போய் சாச்சனாவுக்காக நான் அரும்பாடுபட்டு அவளை முன்னேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அவங்களுக்கு பிடிக்காத நபர் யார் அப்படின்னா சௌந்தர்யா தானம்மா. ஏன்னா சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாவுடைய தனியாக பேசினால் கூட அவங்களால என்னென்னா மீனிங்ஃபுல்லாக பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான் மஞ்சரி. ஏன்னா உங்களை பற்றி ஆல்ரெடி சௌந்தர்யா சொல்லிட்டாங்க, நீங்கள் பின்னாடி புரணி பேசி அது ஒரு வேலையை வந்து பார்ப்பீங்க, கேவலமாக பண்ணுவீங்கன்ட்டாங்க, அதனால் பிடிக்காது. ஆனால் சாச்சனாவுக்கு நீங்கள் அம்மாவோடு இருங்க, தாய் உள்ளத்தோடு இருங்க, அந்த தாய் உள்ளம் தான் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் சாச்சனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய அம்மாவே வந்து மஞ்சுரி தான். மஞ்சுரி வந்து ரொம்ப நல்லவங்க, உத்தமிங்க. அந்த உத்தமியோட என் வாழ்நாளில் எவ்வளோ நாள் வேணாலும் நான் தொடர்பு இருப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பி சாச்சனா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு ஆள் தர்சிகா. 2 பேருமே என்னென்னா அம்மாளும் மகளும் பிடித்த நபராக சொன்னது தர்சிகாவையும் சாச்சனாவையும். அம்மா மகள் அதே மாதிரி மஞ்சரியை சொல்லிக்கிறாங்க. 2 பேர் மாற்றி சொன்னது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து பிடிக்காத நபர் யாருன்னா, எனக்கு சௌந்தர்யாவை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சௌந்தர்யா இந்த வீட்டில் கோவப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க, அதனால் பிடிக்காது. நான் உத்தமியாக இருக்கக்கூடிய எங்கள் அம்மா மஞ்சுரியை தான் எனக்கு பிடித்த நபர் அப்படின்னு சொல்லி நான் வெளியே போனாலும் எங்கள் அம்மாவுடன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.